ஹலோ எவ்ரி ஒன், நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.19 தான் பார்க்க போகிறோம். நான் ஷார்ட் ஃபார்மாக 9 அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கேன். பட் எக்ஸாம்பிள் 1.19 தான் இது. ஷோ தட் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இஸ் a நான் சிங்குலார் அண்ட் reduce it to identity matrix by the elementary row transformation. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அவங்க கொடுத்துருக்கிறதுலே கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1.2 இது வந்து டிஃப்ரெண்டான கொஷின். அதுமாதிரி இதுலேருந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஐ மீன் இந்த நம்பரை வந்து மாற்றி கொடுத்துட்டு அப்படியே நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு நான் சிங்குலாருடைய மீனிங் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் சிங்குலார் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்குலார். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்குலார். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா அது 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணோம். அதுவும் நம்ம ஒரு ரோ, அதாவது ரோ மட்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம இதை பண்ணணும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்று, இந்த மேட்ரிக்ஸை நான் சிங்குலார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ணோம். அதுக்கு அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது நான் சிங்குலர் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இட்ஸ் அ நான் சிங்குலர். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் 3யோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 3 போட்டுடுங்க. அதோட ரோ அண்ட் காலம் விட்டிங்கன்னா 0 -1 2 1 வரும். 0 -1 2 1 அப்படியே காப்பி பண்ணிச்சு. சைன் சேஞ்ச் செகண்டுக்கு என்ன வரும் மைனஸ். ஸோ -1 அதோட ரோ அண்ட் காலம் விட்டிங்கன்னா 2 -1 5 × 2 சொல்லிட்டு வரும். 2 -1 5 × 1 அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் 4, இப்போ 4ஓட ரோ அண்ட் காலம் விட்டிங்கன்னா 2 0 5 2 நம்மளுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான். 3 0 × 1 நம்மளுக்கு 0 வரப்போகுது. 2 × -1 நம்மளுக்கு மைனஸ் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டயகனல் கூட இந்த டயகனல் மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் × மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த -1 போட்டாச்சு. 2 1s are 2 1 5s are நமக்கு -5 வரும். இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா +5 வரும். ஏன்னா நம்ம மைனஸ் பண்ணுறதுனா நமக்கு +5 இருப்பது. ஸோ நெக்ஸ்ட் +4 அப்படியே காப்பி பண்ணியாச்சு. 2 2s are 4 நீங்கள் 0 கூட மட்டும் பண்ணப்போ நமக்கு வெறும் 0 தான் வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிங்கன்னா 3 2s நமக்கு 6 வரப்போகுது. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7, வெளியே -1 இருக்குது. ஸோ மல்டி பண்ணிங்கன்னா -7 வரப்போகுது. நெக்ஸ்ட் 4 4s are 16. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 15. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா கடைசி 15 வரும். ஸோ இதில் நம்ம திருப்பி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 தெரிய வருது. ஸோ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை அப்படியே நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ரிடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, வாங்க அதை பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும், இந்த கொடுத்துருக்க எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுத்து இதை 1 ஆகும், இதை 0 இதை 0 நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் R1 நம்ம டிவைடட் பை 3 பண்ணணும். ஏன் பண்ணணும்னு பாருங்க. ஏன்னா டிவைடட் பை 3 பண்ணுறப்போ 3 3s 1 ஆகிடும். ஓகேங்களா, நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து டிவைடட் பை 3 பண்ணுறேன் R1க்கு. இப்போ நீங்கள் அதை பண்ணீங்கன்னா R1 நான் டிவைடட் பை 3 பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் 3 பண்ணீங்கன்னா 3/3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வந்துடும். நெக்ஸ்ட் அவங்க வந்து இங்கே 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 3 பண்ணுறப்ப உங்களுக்கு 1/3 கிடைக்கும். நெக்ஸ்ட் 4 இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 4/3ன்னு சொல்லிட்டு வருது. மிச்ச 2 மேட்ரிக்ஸும் 2 0 -1 5 to 1 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எலமெண்ட்டை வச்சுட்டு இந்த 2 எலமெண்ட்டை 0 ஆக்கணும். நீங்களும் இதுக்கு பார்த்தோன்னே சொல்லலாம், இதை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு இது கூட மைனஸ் பண்ணணும். 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு இது கூட -0 வந்துடும். நீங்கள் தொடர்ந்து போட்டு பார்த்துட்டே வரப்போ உங்களுக்கு ஈஸியாகிடும். அப்படியே வீடியோ பார்க்குறதா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் போட்டு பார்த்துனே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம R2 மேட்ரிக்ஸை R2 எப்படி எழுத போகிறோன்னா, R2 - 2 × R1 2 டைம்ஸ் ஆஃப் R1 பண்ணுறப்போ நம்மளுக்கு 0 வரும். நம்ம என்ன ட்ரை பண்ணோம், இந்த 2 எலமெண்ட்டை நம்ம 0 ஆக்கிறதுக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க 2 எலமெண்ட்டை 0 ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, R3 எழுத போகிறோம். R3 - 5 × R1 எழுத போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் அப்படியே பாருங்க. 1 ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுத போகிறோம். ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. செகண்ட் ரோவை R2 2 - 2 × R1 வேல்யூ 1/3. அப்போ 2 - 2/3ன்னு வரப்போகுது. ஒரே ஒரு மிஸ்டேக், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ 2 - 2 × 1. ஸோ இப்போ பண்ணுறப்போ 2 - 2 நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் R2 வந்து நம்மளுக்கு 0ன்னு இருக்குது. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 அப்படின்னு இருக்குது. -2 × R1 வேல்யூ 1/3. இது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -2/3ன்னு வரும். ஸோ அப்படியே போட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு இங்கே -1 கொடுத்துருக்காங்க. -1 இருக்குது R2ல. ஸோ -1 அப்படியே போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம -2 இன்ட்டு R1ஓட வேல்யூ 4/3. அதை அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. 4/3 பண்ணிங்கன்னா -1 -8/3 வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா -3 -8/3 வரும். பண்ணுறப்போ உங்களுக்கு -11/3. அதான் இங்கே 11/3 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 டைம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R3 கூட R3 நமக்கு 5 -5 இன்ட்டு R1 போகிறப்போ 5 இன்ட்டு R1 வேல்யூ 1. ஸோ நமக்கு இங்கே 0 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது R3ல. 2 -5 டைம்ஸ் ஆஃப் R1 வேல்யூ 1/3. இப்போ நீங்கள் பண்ணுறப்போ 2 -5/3 வரும். ஸோ 6 -5/3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக இருக்குது 1 லாஸ்ட் எலமெண்ட். ஸோ 1 -5 டைம்ஸ் ஆஃப் R1 வேல்யூ 4/3. இப்போ பண்ணீங்கன்னா 1 -20/3 வரப்போகுது. இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 -20/3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -17/3 நமக்கு வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய எய்ம்னது நம்ம இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. இப்போ இந்த எலமெண்ட்டை 1 ஆக்கணும். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்னது 1 0 0 0 1 0 0 0 1. நம்ம இந்த எலமெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை 1 ஆக்கணும். 1 ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இதை 1 ஆக்கணும். ஸோ இதை நம்ம -2 இங்கே பாருங்கள் -2/3 இருக்குது. இது என்ன பண்ணால் 1 ஆகும். அப்படியே இந்த ரெசிப்ரோக்கல் கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 3 கேன்சல் ஆகிடும், 2 2 கேன்சல் ஆகிடும். பட் ஆனால் மைனஸ் நீங்கள் கூட சேர்த்தீங்கன்னா -(-) ஆகிடும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா R2 மேட்ரிக்ஸை R2/2 -2/3 போட்டிருக்கேன். ஏன்னா R2 -2/3 வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா இப்போ R2 இன்ட்டு 3/2 வரப்போகுது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை -2/3 போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் R2 இன்ட்டு -3/2 போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் புரியுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுங்க. ரெண்டுமே ஒன்று தான். பட் ஆனால் ஓகே. ஸோ அதனால் நம்ம பண்ணுறோம் R2வை 2/3 டிவைட் பண்ணுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ரோ எதுவும் பண்ணல, தேர்ட் ரோ எதுவும் பண்ணல. அந்த ரோ அப்படியே காப்பி பண்ணி எழுதுங்க. நம்ம இப்போ செகண்ட் ரோ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ 0/2/3 0 கூட நீங்கள் எதை இப்போ 0/2/3 இருக்குது. நீங்கள் எதை பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரப்போகுது 0 தான் வரப்போகுது. 0 கூட நீங்கள் எந்த எலமெண்ட்டை டிவைட் பை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஸோ அப்படியே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் -2 பார்த்தீங்கன்னா தெரியும் -2/3 இருக்கு. அதை வந்து நம்ம 3/2 டிவைட் பண்ணுறோம். ஸோ 3/2 டிவைட் பண்ணுறோம். இப்போ நான் நெக்ஸ்ட் எப்படி ஆகும் 2/3 வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது 3/2 ஆகும். நம்ம பட்டான மைனஸ் பண்ணுறதுனால ஸோ இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு +1 நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா +1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் R2 நம்மளுக்கு -11/3 இருக்கு. இதை டிவைட் பை 3/2 போகிறதுனா மேலே வரும்போது -3/2 ஆகும். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு +11/2 வரும். ஏன்னா இங்கே -1 இருக்கும். மல்டிபிள் பண்ணால் +11/2 சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ R3 மேட்ரிக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த 2 எலமெண்ட்டையும் 0 ஆக்கணும். அப்படியே இதெல்லாம் பார்த்த உடனே சொல்லலாம். அப்படியே சொல்லுங்க, உங்களாலையும் யோசிக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டெப்பை நல்லா பாருங்க. நம்ம R1 அதாவது R1 நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம். 1/3 எடுத்துப்போம். 1/3 நம்ம ப்ளஸ் இருக்குது. ஸோ 1/3 -1/3 இன்ட்டு R2 அப்படி பண்ணுறப்ப நம்ம என்ன வரும் 1/3 -1/3 அப்படி பண்ணுறப்ப நமக்கு 0 வந்துடும் R1ல. அதுக்கு தான் நான் வந்து இது எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். R1 -1/3 இன்ட்டு R2 பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன யோசிப்பீங்கன்னா R1 கூட R3 மைனஸ் பண்ணீங்கன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் பண்ணுறப்ப இங்கே 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டெப் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடாமல் இருக்கும். அதனால் நம்ம 0 வச்சிருக்க எலமெண்ட் கூட பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் அப்படியே ரிப்பீட்டடாக வரும். அந்த 0 அப்படியே 0வாக கண்டினியூவாக வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா R1 -1/3 இன்ட்டு R2 அப்படி பண்ணுறப்ப 0 ஆகும். நெக்ஸ்ட் R3 மேட்ரிக்ஸ் அதே தான் பண்ணுறேன். R3 -
1/3 இன்டூ R2 பண்றேன். ஏன்னா ரெண்டுமே சேம் எலமெண்ட் இருக்கு. ஸோ அதனால இது 1/3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு அது கூட இது கூட மைனஸ் பண்றேன், இது கூட மைனஸ் பண்றேன். இந்த ஸ்டெப் எப்படி போறேன்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த எலமெண்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜீரோ கூட எப்பவுமே பண்றப்ப அது அப்படியே ஜீரோவா தான் வரும். மல்டிபிளிஷனோ பிளஸோ மைனஸோ டிவைடோ எது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அப்படியே தான் கண்டினியூவா வரப்போகுது. ஸோ அதனால இந்த எலமெண்ட் எந்த இதுவுமே சேஞ்ச் ஆக போறது. நம்ம R1ம் R3யும் சேஞ்ச் பண்ண போறோம். R2 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் இந்த ஜீரோ அப்படியே போட்டுருங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், R2 கூட மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் பண்ண போறோம். நமக்கு கடைசி ஜீரோ தான் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டை நீங்க கன்ஃபார்ம் அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த ரோ அப்படியே கன்ஃபார்மாக எழுதிடலாம். இப்போ நம்ம 1 2 3 4 5 நம்பரை தான் மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க நம்மளுக்கு என்னென்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம R1 மைனஸ் 1/3 R2 நம்மளுக்கு என்ன இருக்கு 0ன்னு இருக்கு. ஸோ இது பண்ணீங்கன்னா இது மல்டிபிள் பண்ணி 0 தான் வரப்போகுது. நம்மளுக்கு கடைசி ஆன்சர் 1. ஸோ அதான் இங்கே 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் R1 வந்து 1/3 இருக்கு மைனஸ் 1/3 இன்டூ R2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கு 1. ஸோ இப்படி பண்றப்ப 1/3 மைனஸ் 1/3 நம்மளுக்கு 0 ஆகிட போகுது. நெக்ஸ்ட் இங்கே 4/3 இருக்கு. 4/3 மைனஸ் 1/3 இன்டூ R2ஓட மேட்ரிக்ஸ் நம்மளது 11/2. இப்போ நீங்கள் இதை பண்ணீங்கன்னா 11/2 வரும். இது பண்ணீங்கன்னா 4/3 மைனஸ் 11/6 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது 2ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம் வரும். ஸோ பண்ணீங்கன்னா 8 மைனஸ் 11 காமனாக நம்ம டினாமினேட்டர் 6 போட்டாச்சு. இப்போ 11லேருந்து 8 போச்சுன்னா நம்மளுக்கு -3 வரும். டிவைடட் பை 6 அப்படியே வரப்போகுது. ஸோ அந்த எலமெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் காப்பி பண்ணியாச்சு. டிவைட் பண்ணி -1/2 வந்துருச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே -1/2 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் R2ல எந்த வித சேஞ்சும் பண்ணல. ஸோ அப்படியே காப்பி பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R3 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ஸோ 0 மைனஸ் 1/3 இன்ட்டு R2 பண்ணுறப்போ நம்மளுக்கு அப்படியும் 0 தான் வரப்போகுது. ஏன்னா R2ல 0 இருக்கிறதுனால நம்ம 0 தான் வரப்போகுது. ஸோ அதனால இந்த எலமெண்ட் அப்படியே 0ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 இங்கே பாருங்க R3 வந்து நம்மளுக்கு 1/3 இருக்கு மைனஸ் 1/3 இன்டூ R2ஓட வேல்யூ நம்மளுக்கு 1. ஸோ 1/3 மைனஸ் 1/3 நம்மளுக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ அதனால 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே R3 மைனஸ் 17/3 இருக்கு மைனஸ் 1/3 இன்டூ R2ஓட வேல்யூ 11/2. இந்த மாதிரி காப்பி பண்ணி நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்க. அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். 17/3 மைனஸ் 11/6 வரப்போகுது. நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -34 மைனஸ் 11/6 வரும். இப்போ நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணுறப்போ -45/6 வரும். இது நீங்கள் 3 டேபிள் டிவைட் பண்ணினா -15/2 வரும். ஸோ அந்த ஸ்டெப் அப்படியே இங்கே எடுத்து எழுதிச்சு. இப்போ நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு இந்த எலமெண்ட்டை 1 ஆக்கணும், இந்த 2 எலமெண்ட்டை 0 ஆக்கணும். ஒரு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டே வருது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸை பார்க்குறப்போ சேமாக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் இந்த ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்பு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ இது 1 ஆக்கணும். நம்ம கம்பேர் பண்ணிட்டே வரணும். இது என்ன மாற்றணும் 1 0 0 0 1 0 0 0 1 ஓகேங்களா. இப்போ இதை 1 ஆக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் 2/15 பண்ணலாம். 2/15 மல்டிபிள் பண்ண போது நமக்கு இங்கே மல்டிபிள் பண்ண போது 0 ஆக போகுது, இங்கே மல்டிபிள் பண்ணுறது 0 ஆக போகுது. நமக்கு எந்த சேஞ்சுமே ஆக போகிறது இல்லை. பட் ஆனால் இது 1 ஆக போகுதில்ல, நம்ம அதான் பார்க்கணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா R3 மேட்ரிக்ஸை R3 இன்ட்டு -2/15 பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே 1 ஆகிடும். 1 இந்த 2 மேட்ரிக்ஸ் சரியாக காப்பி பண்ணி எழுதுங்க. 1 0 -1/2 0 1 11/2 வந்தாச்சு. நெக்ஸ்ட் R3 மேட்ரிக்ஸ் இது எதுவுமே ஏன்னா 0 R3 வந்து 0 கூட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணால் 0 தான் வரப்போகுது. 0 அப்படி எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. -15/2 கூட -15/2 இருக்கு. இது கூட நீங்கள் -2/15 பண்ணுறப்ப மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதுக்கு 15 2 கேன்சல் ஆச்சு, நம்மளுக்கு 1 வந்துட போகுது. ஸோ நம்மளுக்கு இன்னும் இந்த 2 எலமெண்ட் தான் இருக்க போகுது. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் இதுதான். நீங்கள் இந்த 2 எலமெண்ட்டை வச்சு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே பாருங்க 1 இருக்கு, இங்கே 0 இருக்கு. ஸோ இங்கே 1 ஆகிடும். ஸோ அதனால் அதுமாரி பண்ணாதீங்க. இங்கே பாருங்க 0 இருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்டையும் 0 பண்ணுறப்போ நம்மளுக்கு இதில் எந்த வித சேஞ்சுமே வராது. ஏன்னா 0 கூட பண்ணுறப்போ எந்த விதமே சேஞ்சுமே வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா R1 மேட்ரிக்ஸை R1 ப்ளஸ் ½ இன்டூ R3 போகிறேன். எதுக்கு ½ இன்டூ R3 போகிறேன்னா இங்கே -½ இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ அதனால் +½ வரப்போ 0 வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு போடணும். நெக்ஸ்ட் R2 மேட்ரிக்ஸ் 11/2 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்
மைனஸ் 11/2 இன்டூ R3 பண்ணுறப்ப 0 ஆயிடுமா? அவ்வளோதான், ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரோல எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அப்படியே எழுதுங்க, 0 0 1 அப்படியே எழுதியாச்சு. இப்போ R1 மேட்ரிக்ஸ் R1 நம்மளுக்கு என்ன இருக்கு 1 பிளஸ் ஹாஃப் இன்டூ R2 நம்மளுக்கு எப்படி 1 தான் இருப்போது, ஏன்னா 0 மாற்றி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே நடக்கல. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 0 இருக்கிறது கூட பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சுமே வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 இருக்கு R1ல 0 பிளஸ் ஹாஃப் இன்டூ R3யும் நம்மளுக்கு 0. ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு டோட்டலாக 0 வரப்போகுது. இங்கேயும் சேஞ்ச் நடக்கல. இப்போ இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் இருக்கு பிளஸ் ஆஃப் R3யோட வேல்யூ 1. ஸோ பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 0 வந்துட போகுது. அதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் வரப்போகுது. 11/2 கூட நீங்கள் 11/2 கூட மைனஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 0 வந்துட போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.